ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின்சமையல். இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் கோதுமை மாவில் வெஜ் பப்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. பேக்கரியில் வாங்கி சாப்பிட்றது மாதிரியே நல்லா மொறுமொறுப்பாக வீட்டிலையே இந்த பப்ஸை செய்யலாம். ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். கோதுமை மாவு 1.5 கப் அளவு நான் எடுத்திருக்கேன். மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு. சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி சேர்த்து மாவை பிசையணும். அதுக்கு மிதமான சூடில் இருக்க தண்ணியை சேர்த்து நான் மாவு பிசைகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை சப்பாத்தி மாவு போல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். முதவே அதிக தண்ணி சேர்த்துட்டோம்னா மாவில் தண்ணி அதிகமாயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கங்க. அப்போ தான் நம்ம சரியான அளவு தண்ணி சேர்க்க முடியும். பிசைஞ்சதுக்கு அப்புறமா 10-15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அடுத்ததாக பப்ஸுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம், மீடியம் சைஸில் இருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு தட்டிட்டு நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. பச்சை மணம் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, மிளகாய் தூள் 3/4 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கங்க. 1 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே மசாலாவோட பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். அடுத்ததாக மீடியம் சைஸில் இருக்க 3 உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் வெங்காயத்தோடு சேர்த்துக்கணும். ஸ்டஃபிங்க்கு உருளைக்கிழங்கு மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான காய் எதுவோ அதை சேர்த்துக்கங்க. கேரட், பீன்ஸ் அல்லது பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கங்க. நான் சேர்த்துருந்த உப்பு எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ இது கூட கடைசியாக ஒரு கொத்து கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ நமக்கு பப்ஸுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். 10-15 நிமிஷமாக நல்லா ஊறிடுச்சு. இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். மாவை லைட்டாக உருட்டிட்டு சப்பாத்தியை விட பெருசாக திரட்டுறது மாதிரி பெரிய பெரிய உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த மாவில் 4 உருண்டை வந்துச்சு. இந்த மாதிரி மாவை எல்லாத்தையும் உருண்டையாக பிடிச்சு வச்சுக்கணும். அடுத்ததாக கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை எடுத்து பெரிய சப்பாத்தி போல் நல்லா திரட்டிக்கங்க. எந்தளவு மெலிசாக திரட்ட முடியுமோ அந்தளவுக்கு திரட்டிக்கங்க. கோதுமை மாவில் நமக்கு ரொம்ப மெலிசாக திரட்ட முடியாது. முடிஞ்ச வரைக்கும் மெலிசாக திரட்டிக்கங்க. மெலிசாக இருந்தால் நமக்கு பப்ஸு மொறுமொறுன்னு இருக்கும். இதே போல் எல்லா உருண்டைகளும் நல்லா பெரிய சப்பாத்தியாக திரட்டி எடுத்துக்கணும். 4 சப்பாத்தியை வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி எடுத்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க. எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லா சப்பாத்தி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். அப்போ தான் ஒரு சப்பாத்தி இன்னொரு சப்பாத்தி மேலே ஒட்டாமல் இருக்கும். கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிட்டு இன்னொரு சீட்டை எடுத்து மேலே வச்சுருங்க. இதே போல் ஒவ்வொரு சீட்டையும் எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே கோதுமை மாவு தூவிட்டு தான் வைக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல லேயராக பப்ஸ் வரும். இப்போ 4 சீட்டையும் நான் வச்சுட்டேன்.
கோதுமை மாவை மேலே தூவிட்டு நல்லா சமமாக திரட்டி விட்டுருங்க. இப்போ ஓரத்தில் இருக்க பகுதிகள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு சமமாக இருக்கும். இப்போ சமமாக இருக்குது. எந்தளவு உங்களுக்கு பெருசாவோ அல்லது சின்னதாவோ பப்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சீட்டாக கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 4 சீட்டாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ 4 ஷீட் நமக்கு இருக்குது. ஒரு சீட்டை அந்த மாதிரி எடுத்துட்டு எந்தளவு உங்களுக்கு ஸ்டஃபிங் வைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பகுதியை எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு ஓர பகுதிகள் எல்லாமே பிரிஞ்சு வராமல் நல்லா லைட்டாக அழுத்தி விட்டுறணும். நாம் வைக்கிற ஸ்டஃபிங் சீட்டை விட்டு வெளியில் வராத அளவுக்கு வைக்கணும். அப்போ தான் பப்ஸை பொரிச்சு எடுக்கும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பப்ஸை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. கடாயில் நான் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ரெடி பண்ணி வச்சுருக்க பப்ஸ் எடுத்து கடாயில் வச்சிடலாம். நான் 2 தான் பொரிச்செடுக்க போகிறேன். கடாய் எந்தளவு பெருசாவோ அல்லது சின்னதாகவோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பப்ஸுகளை பொரிச்சு எடுத்துக்கங்க. மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் பப்ஸு உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வேகும். ஒரு பக்கம் கலர் நல்லா மாறினதுக்கப்புறமா அடுத்த பக்கத்தில் திருப்பி விட்டுறணும். மறுபடியும் மூடி போட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் பப்ஸு நல்லா வேகும். கலர் மாறினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். இப்போ நமக்கு கோதுமை மாவு பப்ஸு சூப்பராக வீட்டிலையே ரெடி ஆயிடுச்சு. இந்த மொறுமொறுப்பான பேக்கரி சுவையில் இருக்க இந்த பப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. இதே போல் மீதி இருக்க எல்லா பப்ஸையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். வெஜ்ஜு பப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இந்த ஈஸியான வெஜ்ஜு பப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.